ஆண்டவரும் அருமைரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும் என்பதாக ஆண்டவர் உங்களுக்குத்தான் ஆண்டவர் தீர்க்கமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு பதிலே காணாதபடிக்கு கர்த்தர் என் காரியத்தில் மௌனமாக இருக்கிறாரு, கர்த்தர் என் காரியத்தில் ஒன்றுமே செய்யாதபடி இருக்கிறாரு. எத்தனை 40 நாள் உபவாச ஜபங்கள், 21 நாள் உபவாச ஜபங்கள், 7 நாள் உபவாச ஜபங்கள், இன்னும் 3 நாள் உபவாச ஜபங்கள், எத்தனை ஜபம் பண்ணிவிட்டேன், எத்தனை முறை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து பார்த்து விட்டேன். எனக்கு ஜெபத்திற்கு பதிலே வரலையே, ஜெபத்திற்கு ஒன்றுமே காரியம் கைகூடலையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் இன்றைக்கு சொல்கிறார், உன்னை பார்த்து தட்டி எழுப்பி சொல்கிறார், உன் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும் என்பதாக உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்திற்குத்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் உங்கள் ஜெபமெல்லாம் பதிலாய் மாற வேண்டும் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பார்த்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிற வார்த்தையை கவனித்தீர்களா? நீங்கள் என்னிலும் அப்படின்னு சொல்லி முதல் காரியத்தை சொல்லுகிறார். நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறத நம்ம மறந்துடுறோம், நம்ம அவரை விட்டு விடுகிறோம். அவரை விட்டு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறந்துடுறோம், வேத வாசிக்க மறந்துடுறோம், நம்ம என்ன செய்கிறோம், பரிசுத்த வாழ்க்கையை மறந்துடுகிறோம், சாட்சியாக வாழ்கிறத மறந்துடுறோம். எல்லாத்தையும் மறந்துட்டு உலக மனுஷனை போல பேசுகிறோம், உலக மனுஷனை போல சிந்திக்கிறோம், உலக மனுஷனை போல எல்லாவற்றையும் செய்கிறோம். அதனால தான் நம்ம அவருக்குள்ளே என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அந்த வார்த்தை இன்னொரு முறை சொல்கிறேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், அந்த வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்து அந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாக மாறணும். நீங்கள் நிறைய பேர் வார்த்தையை வாசிப்பாங்க, மற்றவர்களுக்கு என்று வாசிப்பார்கள், மற்றவர்களுக்கு வார்த்தையை சொல்லணும்னு வாசிப்பார்கள், மற்றவர்களுக்கு என்று சொல்லி பார்ப்பார்கள். எப்பொழுதுமே இந்த வேத வார்த்தை மற்றவர்களுக்கு என்று நினைப்பதை விட இந்த 66 புத்தகமும் எனக்கு எழுதி கொடுத்தப்பட்ட வார்த்தை, என்னை குறித்து எழுதின வார்த்தை, என் குடும்பத்தை குறித்து எழுதின வார்த்தை, இதன்படி நான் நடக்கணும், என் பிள்ளைகள் நடக்கணும், என் குடும்பம் நடக்கணும், என் திருச்சபை நடக்கணும்னு சொல்லி அந்த வார்த்தையும் நம்ம வாழ்க்கையும் எப்போ ஒன்றாய் மாறி நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கிறோமோ, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போ நம்ம மாறிட்டோமோ, நம்ம ஆண்டவருக்குள்ள ஒப்புரவாகிட்டோமோ, நம்ம அவருக்குள் நிலைத்திருந்துட்டோமோ, நம்ம கேட்குறதெல்லாம் பரலோகம் அப்படியே தலையசைத்து கொண்டே இருக்கும், பரலோகத்திலேருந்து பதில் வந்து கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷன் தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு விரோதமாய் ஜெபம் செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அங்கே பாபிலோனில் இருக்கிறான், பாபிலோனின் அரண்மனையில் இருக்கிறான், ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான். ஆனால் அதன் மத்தியில் கூட ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சட்டம் ஏற்றப்படுகிறது. இவனை எப்படியாவது ஜெபிக்கக்கூடாது, இவன் எப்படியாவது தேவ சமூகத்தில் அமரக்கூடாதுன்னு பல திட்டங்கள், பல சதிகள். ஆனால் எந்த திட்டம் ஏற்றப்பட்டாலும், எந்த சதி வேலைகள் செய்யப்பட்டாலும் வழக்கமாய் தான் செய்து வந்தபடி 3 வேளையும் பலகணிகள் திறக்கப்பட எருசலேமை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இந்த தானியேல் இருந்தான். அவன் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தபடினால எத்தனை சட்டங்கள் சிங்கத்தின் கவியில் தூக்கி போட்டாலும் சரி, சிங்கத்தின் வாய்களை கூட என் ஆண்டவர் என்ன செய்தார், கட்டி போட்டார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடினால் அவன் வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. காரணம், தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறவன். அதனால தான் அவனுக்கு எந்த ஒரு சேதமும் அணுக முடியவில்லை. எந்த சதி வேலைகள் செய்தாலும், எந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் சட்டங்கள் இவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை.
இல்லை. காரணம், கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன். கர்த்தரோடு கூட இருந்து பாருங்க, உங்களுக்கு தீமை செய்ய ஒருவனும் நிற்க முடியாது. கர்த்தரோடு கூட இருந்து பாருங்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரோடு கூட இருந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து அற்புதமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். நான் இருக்கிறேன் என்று சொல்லி உடைய வலது கரங்களை பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன். அவரோடு கூட இருப்பீங்களா? ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து நன்மை அனுபவித்து உம்மோடு கூட அமர்ந்து எப்பொழுதும் ஜெபிக்க கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.